பிரகலாதன். என்னுடைய தந்தை பெயரோ இரண்யேஸ்வர மகாராஜன். இரண்யகசிபுவுக்கும் நீராவதி அம்மையாருக்கும் பிறந்த என்னுடைய பெயரோ பிரகலாதன். வாழ்க வாழ்க வாழ்க. நான் என்ன எப்படி வரேன்? எப்படி வரீங்க? காலை சூரியனை போல் காலை பொழுதிலேனோ பாலசூரியனை போல் பதினொரு மணி இன்னும் மன்னவன் முன்னே அங்கே பிரகாசிக்க ஜொலிக்கும். அப்படியே சிகப்பும் இல்லாமல் மஞ்சளும் தண்ணீர் ஜொலிக்கும் அல்லவா? அத்தன்மையாக தானே என்னுடைய முதலாவது பிரகாசிக்கிறேன். நான் உன்னை எப்படி ஆத்துதி பாடி வரேன்? யாத்துதி பாட தெரியுமா? அரிபதம் தன்னை கோரி அறியாதவர் எப்படி எப்படி அண்டர்கள் அனைவருக்கு பண்டம் அளித்தார் தெரியுமா? எப்படி ஒரு நாள் தினத்திலே ஒரு கந்தர்வ பெண்ணானவள் மகாலட்சுமியை கோரி வெகு நாட்களாக தவம் புரிந்தாள். மகாலட்சுமியோ அந்த கந்தர்வ பெண் தவத்தை மெச்சி எதிரே தோன்றி, அம்மா என்னை கோரி தவம் செய்தனே, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள்வி என்று தெரிவித்தார். நீங்கள் என் அருகில் தோன்றியதே பெரிய வரம் என்று தெரிவித்து மகாலட்சுமியானவளோ தன் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பக மாலையை அந்த கந்தர்வ பெண்ணை அளித்தார். புஷ்பமாலையே கந்தர்வ பெண்ணை அளித்தார். அந்த பெண்ணானவளோ அப்படி புஷ்பகமாலை எடுத்து வருகின்ற வழியிலே ஊர்வாச முடிவு எதிர்பட்டார். அவர் இந்த மாலையை கேட்பதற்கு முன்னதாகவே நாம் கொடுத்து விடலாம் என்று அந்த பெண்ணானவர் அந்த மாலையை தூர்வாச முடிவு கொடுத்தார். புரிகின்றதா? அப்படியே தூர்வாச முனிவரோ அந்த புஷ்பக மாலை எடுத்துக்கொண்டு நம்ம இடத்திலே இருப்பதை விட இன்னொரு இந்திரனிடத்தில் இருந்தால் மேலாக இருக்கும் என்று தெரிவித்து இந்திரனை பார்க்க செல்கின்ற வழியிலே இந்திரனா வெள்ளையானை மீது ஏறி வரார். அவர்களுக்கெல்லாம் மதிவு இந்திரன் தலைவன். ஆமா, வெள்ளையானை மீதியே வராது. அப்படி வருகின்ற இந்திரா இந்த புஷ்பக மாலை வெகு விமர்த்தியான மாலை எடுத்துக்கொள் என்று சொன்னால் பண்ண உடனே என்ன செய்ய தெரியுமா? பெரிதும் பொருட்படுத்தாமல் தன் வஜ்ராயுதத்தால் அந்த மாலை வாங்கி அந்த யானையும் அதை பொருட்படுத்தாமல் தன் தும்பிக்கையால் குத்து போட்டு நாசம் செய்தது. ஆமா, கோபப்படுகிற துர்வாச முடிவதா அதே இந்திரா மகாலட்சுமியின் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலை உனக்கு அளித்தால் இப்படி செய்து விட்டாயே, அந்த மகாலட்சுமி இல்லாமல் போய்விடுவார் என்று தெரிவித்த உடனே படிப்படியாக அவர் செல்வம் எல்லாம் குறைந்து விட்டது. உடனே ஓடினான் எங்க? ஹரியானவரை தேடி அரியை தேடி ஓடினான். ஹரியிடத்திலே முறையிட்டார். நாராயண முக்கிய என்ன தெரியுமா? மந்தைய மத்தாகவும் பாசிகை என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் சமுத்திரமே ஒரு பாண்டமாகவும் கடலில் பார்களை கடைய வேண்டும் என்று சொன்னார். கடைந்தால் தேவர் ஒரு புறம் அசுர ஒரு புறம் இருந்து கடைய வேண்டும். அப்படி கடைகின்ற வேலையிலே அது இருக்கக்கூடிய அமுதானது சுரக்கும். அந்த அமுதத்தை எடுத்து பருகினார். இறந்த செல்லம் மீண்டும் தெரிவித்த உடனே தேவர் ஒரு புறமும் அது ஒரு நின்று பார்க்கடலை கடைகின்றார்கள். கடைகின்ற பொழுது ஆழகால விஷமானது வெளிப்பட்டது. பார்த்தார் சிவபெருமான். இந்த விஷத்தை அனைவரும் அறிந்த உயிர் மாண்டு தெரிவித்து அவரே எடுத்து குடித்தார்.
பீஸை கொடுத்த உடனே சத்தியான ஓடி வந்து தொண்டை போய் அமுத்திட்டாங்க. அதனாலதான் ஆண்களுக்கு நான் சொல்றேன். அப்படி அதன் பிறகு அமிர்தம் வெளிப்பட்டது. தேவர்கள் அறிந்தினார்கள், உயிர் வாழ்ந்தார்கள், இழந்ததை மீண்டும் வந்தார்கள். அப்படியே நரியானவர் அவர்களுக்கு என்ன பண்ணார்? அப்படியே தேவர்கள் ஒரு மலராகத்தானே விற்கின்ற வேளையிலே என்னுடைய தந்தையும் என் சிற்றப்பாவாகிய என் தந்தை இரண்யகசிப்பு, என் சித்தப்பா இரண்யாக்கலன் இருவருமாக தானே தேவர்கள் அடித்து அட்டுழியம் செய்தார்கள். அதன் பிறகு அரியான ஒரு பன்றிய அவதாரம் எடுத்து என் சிற்றப்பா இரண்யாக்கலன் அடித்தார். பிறகு என் தந்தையானவர் தவத்தை செய்து இவர் அடியை அடிப்பதற்காக வருகின்றார். அவர்கள் எப்படி ஒரு பது கூட்டத்திலே மாட்டி அகப்படுகிறதோ, ஒரு புலி கூட்டத்திலே பசுவானது எப்படி அகப்பட்டுக் கொள்கிறதோ அத்தன்மையாகத்தானே என் தந்தையிடத்தில் தேவர்கள் மாட்டிக் கொண்டார்கள். அவரை காக்கும் பொருட்டாகத்தானே அரியானவர் என்னை அவதாரம் செய்திருக்கின்றார். அப்படி இல்லாலும் நீ எங்கிருந்து ஓடி வர? உன்னுடைய தந்தை இரண்யகசிபு வரும்படியா கட்டளை. உடனே சென்று பார்க்கலாம். தந்தை முனே வைத்து பிரகலாத மணி தண்ணி இல்ல டீ இல்லன்னு மத்தங்க ரொம்ப கழுத்தா போடுறாங்க தண்ணி வேற தேவை தண்ணி தண்ணி குடிக்கலாம்
போட்டாங்கப்பா ஒரே முகமாக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண பேதி பணத்துக்கு அதிகமான மதிப்புல மாதிரி செத்துடா. அது போல சில ஒண்ணு பூணும் ஒரே மூஞ்சி இருக்குது. ஒன்னே பூணும் பேசி காலையில பூணும் காலையில பூணும் விட்டாரா நீ பேசும் பாசு கூட்டு போறியா? செல்வம் என்பதோ 16. எந்த செல்வம்னாலும் குறையா இருக்கலாம். குழந்தை செல்வம் இல்லாத வீடு இருக்கக்கூடாது. ஆமா, குழந்தை செல்வம் இல்லாத வீடு அந்த வீட்டுல ஒரு கலகலப்பு இருக்காது. அவனை ரெண்டு பேரும் உட்காந்து எதிர்ப்பு பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டு உட்கார விட்டான். அவங்க தான் பணமே இருக்குதுப்பா. இந்த பணம் தின்னாட போகுது பாதி. ஒரு வீட்டுல 4 புள்ள இருக்குதுன்னா 4 புள்ள கல்யாணம் பண்ணா அது வந்து ஒரு 2 பசங்க 10 பேர் குழந்தைங்க இருந்தா பேரம் பேத்தியோட சந்தோஷமா இருக்கிறது அதனுடைய வாழ்க்கையே தனி. ஆமா, பணம் என்பதே வாழ்க்கை இல்லை. பணமும் தேவைதான், ஆனா பணமே வாழ்க்கை கிடையாது. ஆகையினாலே என் குழந்தை பேசுகின்ற அந்த வார்த்தை மழலை சொல் யாழினும் இனியது குழந்தை பேசும் மழலையின் இனிமை. ஆமா, அது பெண் பிள்ளையா இருந்தா ஒண்ணு குழந்தையா இருந்தா ஒண்ணு ராஜா ரொம்ப உலகத்திற்கும் என்னுடைய மகன் எப்படி இருப்பான்? ஆமா, அப்படித்தான் இருக்கான். ஏமா கண்ணு வைக்கிறா திரும்ப கொஞ்சம் கண்ணு வச்சுக்கணும் கொஞ்சம் நானு ராஜா அடாடா மூஞ்சி
அந்த விஜய் டிவில வரும். ஒரு பையன் வந்து விஜய் டிவில வரணும். விஜய் டிவில தான் வரணும். போட்டோ பிடிச்சி எடுத்து பையா ரேஷன் கார்டு ஒன்று மாட்டுக்கோ. குழந்தை வந்துருக்கிறார், இப்ப அடிக்க வருகிறார். அதுல எட்டு மணி எங்க மாட்ட போறா? ரேஷன் கார்டு எங்க மாட்ட போறா? ரேஷன் கார்டு மாட்டா. மாட்டு. நீ நாளை பாருங்க செங்கல் உட்காந்து சாமி பூஜை நல்ல புண்ணியாப்பா லட்சுமி போய்தா ரேஷன் கார்டு மாட்டா. டீ கொஞ்ச கொஞ்சமா ஐயோ பாடு பாத்துங்கடா பாடு பாடு பாத்துக்கிட்டா மகராஜா செல்ஃபா உட்காந்துக்கிட்டியா இன்னும் 3/4 மணி நேரத்துல காலி காலியா காலி 3/4 மணி நேரத்துக்கு காலி காலி. ஏய் வாயில போட்டுட்டு அப்புறம் ஏன் வாங்க ரேஷன் கார்டு. ஆனா 4 பேர் ரேஷன் வச்சு வாங்க வரும்போது பாப்பா அப்புறம் போய் திட்டு பூஜை நல்லா இருக்கு ஏய், என்னுடைய குழந்தைக்கு கல்விச்சாலைக்கு அனுப்பி வித்யாரம்பம் கற்பிக்க வேண்டும். ஆகையினால் 30,000 கட்டு முதல்ல இப்ப சண்டாமார்க் உபாத்தியாயர் அந்தவர் சுக்கராச்சாரியுடைய புதல்வர் சண்டாமார்க் உபாத்தியாயர் நான் அழைத்த விஷயத்தில் அழைத்துள்ளார். அதெல்லாம் தூங்குறாரு. என்னதான் ஈரியார் உலகத்திற்கும் கத்தலாக இருந்தாலும் ஆசிரியர் என்பவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஆசிரியருக்கு உபாத்தியாயருக்கு ஒரு தனி மரியாதை. எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் உபாத்தியாயருக்கு மரியாதை கொடுக்கணும். ஐயா சார் குரு முந்தானை அழைத்த சேரி அந்த முன்னையை உரை செய்ய சிந்தையோ கல்வி தந்தை சீக்கிரம் புகட்டுவாயே. ஐயா சண்டாமார்க் உபாத்தியாயர் அவர்களே, என்னதான் ஆசிரியாக இருந்தாலும் அவருடைய வணக்கத்தை பாரு. ஐயா சண்டாமார்க் உபாத்தியாயர் சொல்ல சொல்லுங்கள் பிரபுவே. தன்  மேல 哎 ஏய், உட்கார 30 வருஷம் 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 30 வருஷ
கல்விக்கு முதல் மரியாதை எப்பவுமே. கல்விக்கு முதல் மரியாதை உண்டு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு. கற்றவருக்கு சென்று கல்வியா குட்டி வாங்கி வச்சு உள்ள கல்வி இல்லாதவன் கண் இல்லாதவன். கல்வி இல்லாதவன் கண் இல்லாதவர். பணம் போனாலும் சம்பாதிச்சிக்கலாம். ஒரே நாள் கூட 1 கோடி ரூபாய் வந்துடும். கல்வி வராது. பணம் கொடுத்து வாங்குறது கிடையாது கல்வி. பணக்கார முள்ளையா இருந்தா பெரிய படிப்பு படிக்க முடியாது. ஏழைப்பட்ட பிள்ளையா இருந்தா கூட பெரிய படிப்பு படிக்கலாம். டாக்டர் படிக்கலாம், கலெக்டர் படிக்கலாம். கல்வி அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்தவர் ஆசிரியர். ஆமா ஆமா. யாரு? சண்டாமார்கர். சண்டாமார்கர். சுக்கிராச்சாரியுடைய புதல்வர். யாருடைய புதல்வர்? சுக்கிராச்சாரியுடைய புதல்வர். புதல்வர் சண்டாமார்கர். அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்து ஆமா. சுக்கிராச்சாரியுடைய தந்தை எங்களுக்கு கல்வி போதித்தார். ஏன்னா நான் தேவனுக்குலாம் நான் சொல்லமாட்டேன். அசுர கூட்டத்துக்கு தான். ஆமா. நல்ல சுக்கிராச்சாரியார் எங்களுக்கு கல்வி போதித்தார். ஆமா. அவருடைய குமாரர் சண்டாமார்க உபாத்தியாயர் என்னுடைய மகனுக்கு கல்வி போதித்தார். ஐயா அண்ணே உன்னையாரா கூப்பிட்டாங்க. இன்னும் 1 மணி நேரம் எனக்கு தான் தெரியும். சொல்லி அப்புறம் கல்வி. உன்னுடைய பெயர் விளங்க வேண்டும். ஆமா. ஏய் ஒன்னு கூப்பிடுறாங்க. டேய் காவல். ஐயா ஐயரே. டேய் ஐயரே வாஜரா. நீரதேனா. சம்மார்கர் ஐயோ. அப்பா என்ன வெச்சினி? இப்போ மகாராஜா சொல்லிட்டாரு. ஆமா பையன் நல்ல பாஸ் பண்ணிட்டு. அப்ப யாரு இந்த பாக்கியம்? உருகுதா. உன் முன்னாடி இப்ப பணம் கட்டிக்கிறா சுட்டு. இல்ல தெரியாது வேலை கட்டிக்கிட்டா. ஆமா. மத்த படியாவது போடு. சுஜார் வச்சு போடு. ஏன் வர வருமானத்துல? சரியான வருமானம் வரும். பெரிய வருமானத்தா. அதனால பட்டு போடியாச்சு குடுக்கலாம். அப்படியா? இந்த பாக்கில யாரு சொல்ல? இந்த பாக்கில உருகுதா ஜாரா. உருகுதா பெருமை மக்கள் உருகுதா. ஏண்டா இரணியேஸ்வர மகாராஜா இருக்காரே. ஆமா. ஈரேழு 14 உலகத்துக்கெல்லாம் அதிபதி. அவர் மகனுக்கு நான் கல்வி சொல்றேன்னா நான் எப்பேர் பண்ண கொடுத்து வச்சிருக்கேன். சரி கண்டிப்பா. ஆனா போகலாமா? கௌரவதான். என்னப்பா? வாரி அங்க சொன்னாங்க உங்க. மூஞ்சி மேல விட்டால வாய் மூணு குடியா டீயா? மூஞ்சி மேல விட்டா குடிக்கிறாரு வாய் மூணு டீ குடியா? ரொம்ப கட்டிக்கிட்டேன். ரொம்ப அடிவாரு ரொம்ப. ஏய் எங்கடா வாலிபங்க பாயே ஆமா பட்டு போன மரத்துல பொன் காய்ச்சதுன்னா எவ்வளவு மக்கள் வந்து பாப்பாங்க. சுத்து வட்டுக்கிற மக்கள் வந்து பாப்பாங்க. அத போல எனக்கு அடிச்சுக்குது இப்ப பட்டு போன மாதிரி இப்ப பெரிய இடத்துல கட்டி போய்க்குதா? ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாங்க. சரி
என்னடா சரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வரணும். பரம தத்துவம் ஏன் பண்ண பரம தத்துவம் ஏண்டா நீ சரிபட மாட்டேங்கிறா சரி இது என்ன சொல்றேன் பாக்கலாம் திருப்பதி கண்ணாடி இலக்க செக்கு சரி அட சனியை முதல்ல ஒண்ணு வச்சு பாரு திருப்பதி கண்ணாடி இலக்க செக்கு திரும்பி வந்து படிங்க வரல வரணும் பூரா வரல வரணும் லாஸ்ட் வரல படிக்கணும் லைட் வரணும் குருவே ஆதன வரணும் முதல்ல ஆதன வரணும் எதற்காக நான் சொல்றது சொல்றீங்களா சரி சொல்லுங்க ஆவாடி முதல்ல அது ஆவா குருவே ஆ ஆஹா எல்லா புள்ளையும் வரணும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வா எல்லா புள்ளையும் வரணும் சுடிதாரம் கிடையாது குழந்தை சின்ன குழந்தை கையில வரும்போது என்ன ஊர் வந்தோம் அந்த வழி ஓரம் வேடி ஓரம் வந்தன அங்க நரி பார்த்துட்டு இருக்கா நரி பார்த்துட்டு நண்டு போச்சு நரி பார்த்து நண்டுட்டு இங்க அரின்னு போடுறான் அதுனா காட்டு நரிக்கு அரிக்கு போய் நரி போச்சு அறிவோம் நம உள்ள முக்காடு போடு முடிஞ்சு போச்சு அவள் தான் வாத்திய கதை முடிஞ்சு போச்சு அடியாத மாடி படியாது அடி இப்ப அடி சொல்ல பாருங்க அச்சு அடி 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 குருவே ஏய் குருவே என்ன சொன்ன அறிவோம் நம குருவே ஆம்பளுக்கு அப்படி வச்சா இல்ல வாஜாரா இல்ல எக்ஸில் வேற கிளம்பிட்டு இருக்க எங்க இருக்கியா அங்க பாரு என்ன பிணத்திக்கிறான் பாரு அறிவோம் நமோ நாராயணாய நமக உங்களுக்கு ஒரு கால் நபர் வர பார்த்தல வருமானம் போ போச்சு 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 உன் முன்னாடி
கட்டி சுடிதாரும் போச்சு பட்டு போட்டும் போச்சு நீ எதிரி வீட்டுல என்ன தான் கொட்டுற எதுவுமே கிடையாது ஏண்டா, யா இந்த செய்திய இப்ப நான் ஏய் நான் பிழைக்கணும்னா இங்க நடந்த செய்திய ஆமா ஆமா மன்னர் இருக்காருல்ல அவர் சொல்லிடணும் அவர்கிட்ட போய் நீ முன்னால சொல்லு எம்டா நான் பின்னால வரேன் கேளுப்பா எங்க தள்ளி வாங்கி கொடுறாட்டு போகலாமா சொல்லு போலாம் வா வா மகாராஜா பாலுகரா வேலை போறாரு வந்தாடி பாடிந்தேன் மகள் தலை தழுவி கொண்டு மகள் தலை தழுவி கொண்டு நான் தழுவியே அவரை குறைத்து கொண்ட மகள் தழுவி கொண்டே தீர்த்து மகார்பனைத்து மடிமகள் வைத்த
அவரை நீ உடைத்து சொன்ன நீ தனையாகோ தனை யாகோ நிகழ்த்துவாய் அந்த குருவாரம் தெரிவித்த வார்த்தைக்கு எதிர்வார்த்தை நீ தெரிவித்ததாக கேள்வி. அதற்கு அந்த குருவானவர் கூட என்ன சொன்னார் அது சொல்லு. சொல்லட்டுமா? என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விபரீத காலம் இல்லையா? அது என்ன விபரீத காலம்? அடிக்கலாமா? புள்ளியா தப்பு செய்தோட பக்கத்துல இல்லாத பட்ட புள்ளியில அடிக்கணும். பணக்கார முள்ள தப்பு செய்யற பக்கத்துல இல்லாத பட்ட முள்ள வச்சுட்டு போய. ஆமாமா அடிதான் கூட அடிச்சா ஏன் அடிச்சாங்க கேளு.
அதெல்லாம் தெரியாது. என்னுடைய மைந்தரை அடித்தவனை ஆமா பிடித்து என்ன பண்ணலாம்? சிறைச்சாலையில போட்டு இல்லையா தண்ணி குடிக்காத குடிக்கிறதுக்கு அந்த வாஜாவை கூட்டி ஜெயில போடுறான். காராகிரகத்துல இருட்டாரில போடு. அதுக்குள்ள விஷயம் வேணாம். பச்சை தண்ணி கொடுக்குறது காட்டு பண்ணி அடிக்கலாமா? வேணா தந்தையே ராஜா வாடா டேய். ராஜா ஒரே ஒரு குழந்தை எங்க போறாங்க? முள்ளாங்கி பேச்சாட்டு மூணு பசங்க எங்க போச்சுன்னு தெரியல. போன பசங்க ஒண்ணும் வரல. சகாதி பத்து போயிருங்க. ஒரு குழந்தை கரும்பு போட்டாங்க. அந்த போய் அடிச்சுடுறானடா அந்த வாத்தியார். வாஜாரு நான் போடுறேன். கண்ணாடிக்காரா நான் போடுறேன் ஜெயில போடுறேன். அடிக்கலாமா? கொம்பு குடுப்பியா? உறக்க சொல்லு. 2 வருஷம் புள்ளி அடிக்கலாமா? ஏடா தந்தையே நீ அந்த வாத்தியார் நான் சொன்னா அதுக்கு என்ன சொல்றேன். மானம் இல்ல குருவை ஞானோ பிடி மானமில்ல உபதேசங்கள் ஆனமில்லா உபதேசங்களை போதனை செய்கின்ற பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செஞ்சா? கருத்தால் மூடி அருகில் மோதி கருத்தால் மூடி அருகில் மோதி கர்ம வினையை ஒழிக்கும் மந்திர கதையை ஓதினே ஒழிக்கும் மந்திர நான் கர்ம வினையை ஒழிக்கும் மந்திர கர்ம வினைய ஒழிக்கும் மந்திர கதையை ஓதினே. அது மந்திரம் என்னுடைய மந்திரம் தானே அது. உன் பேரை சொன்னா கர்மே ஓய்ஞ்சு போயிடுறாங்க. கர்மே ஓய்ஞ்சு சரி அந்த மந்திரம் என்ன மந்திரம் சொல்றான்? மந்திரத்தை தெரிவிக்கின்றவா ஆமா. ராமத்தியா யார் பேர் சொன்னா கர்மே ஓய்யும்? மகாராஜா மகாராஜா பேர் சொல்ல தீர்ந்து போச்சு. அதான் சொல்லிக்கிறோம். அதான் சொல்லிக்கிறோம். ஆமா ஆமா ஐம்பது வாங்கி அடிச்சுடுறான். மந்திரத்தை தெரிவிக்கிறவா சொல்றான் ராஜா. என்னையான் பரிந்துரைத்த இறைவழியா சொல்ல கேளாய் மன்னிக்கின்ற 4 வேதமும் நன் மனதில் வீட்டிருக்கக்கூடிய அயனும் பிரம்மமுனி தேவரும் சுருதுமுனி தேவர்கள் வேதியர்கள் யார் எவர்கள் நாமத்தை உரைப்பார்களோ அவனது நாமத்தை உரை செய்தேன் தந்தையே. 33 தேவர் எத்தனை சித்தஞ்சு புருளான ஆந்தவசித்த வித்தியாதார்த்த வசிக்கலோ இந்த பூலோகம் முதற்கொண்டு 14 உலகத்துல என்னதான் துதி செய்யறான். ஆமா ஆமா அப்ப என் பேர் தான் என் உன் பேர் தான் மகாராஜா. வரங்களாகிய பரமன் பரமவனிலே ஈயரும் என்று சொல்லக்கூடிய 84 வகை தேவராசிகளுக்கு வழியளக்கக்கூடிய அந்த பகவானை நம்பி கை தொய்த பேருக்கு சகல கோடி பாவங்களும் பரங்கோடி போகின்றன தந்தையே. அந்த பகவானே யார் ராஜா? அந்த பகவான் எங்க வீட்டுல இருக்கிறாரு. எங்க அப்பா நினைச்சா அவர் எப்படி அவதாரம் செய்தார் தெரியுமா? சிருஷ்டிக்கும் போது பிரம்மதேவனாகவும் ரட்சிக்கும் போது விஷ்ணுதேவனாகவும் பட்சிக்கும் போது ருத்ரதேவனாகவும் இப்படி மாறி மாறி உன்னையும் என்னையும்
படைத்தளிப்போம் எனது தந்தையே. அதாவது உன்னையும் என்னையும் உன் புள்ள ரொம்ப கெட்டிக்கார வாத்தியாருக்கே பாடம் சொல்லி கொடுத்துக்கிறான். வாத்தியாருக்கு சொல்லிக்கிறான் பாரு. உன்னையும் வாத்தியார உன்னையும் என்னையும் படைத்து அழித்து அழிப்பவர் எனது தந்தையே. உன் புள்ள அறிவுடா. அது ரொம்ப அறிவு. அவனை எப்படி தெரியுமா? எப்படி எல்லைக்குள் எண்ணெய் போல கல்லுக்குள்ளைக்கும் கரைக்கு உணவளிக்கூடிய அந்த பகவான் எங்குமே அழிந்திருக்கக்கூடிய பகவான் எனது தந்தையே. ஆமா ஆமாடா. உன்னதான் சொல்லிக்கிட்டு போயிட்ட. தந்தையே சரி மேல சொல்லு. முகம வண்டியே முகமனுஷ்கலே நிரஞ்சனே நிராதானே நிற்குணமனையே அன்பனை காக்கும்படியானே ஸ்ரீ என்றால் பெண். பெண் அங்கம்மா அங்கம்மா மாதா முதல்ல தாயை நினைக்கிறான். தாய் நினைக்கிறான். தப்பு இல்லையே. நல்லா அறிவுப்பா குழந்தைக்கியா. ஒண்ணு மேல மேலுப்பா. முகம வண்டிலே முகமனுஷ்கலே நிரஞ்சனே நிராதானே நிற்குணமனையே அன்பனை காக்கும்படியானே ஸ்ரீ ஆதி கோயில் மொழி ஆதினார் ஆதி மூலமென்றே ஆயமிட்டிடவே யானையை காக்க யானையை காக்க அன்று தக்கர நெறியதவே ஆழமாகிய முதலையில் கொள்ளை கொண்டு உள்ள பொங்கவே தாவரே என்று கருடம் மீதிலே காணி தள்ளத்தில் போகிறார்கள். ஐயே ஆட்சி தந்த ஸ்ரீ ஒரு தவறும் செய்யாத அந்த வாத்தியாரை பிடிச்சி திருத்தால போதும். பாவனே கண்டா மாக்கல வாத்தியார் வந்து வாத்தியார் வந்து வாத்தியார் ஏய் வாத்தியார் வந்து சரி காட்டியா ஏய் போச்சா வாத்தியார் வந்து அந்த ஆளுக்கு வேண்டிய சன்மானத்தை கொடு. குட்டத்தை எல்லாத்தையும் விட்டாங்க ஏற்பட்டா மாறு. வாய் புள்ளியாய் குடி கடிச்சோ போடுறா ஏய் தன் குடியை கெடுத்திட வந்து தாயே ஊடார் கோடியே அவர் ஏரியாதே உள்ள போனா உன் பேரை சொல்லணும் பார்த்தா யாமே அவன் பேர் தான் சொல்றான். என் பிள்ளைய எந்த தொந்தரும் கிடையாது. என் பிள்ளையால என் வீட்டுல எந்த சந்தையும் கிடையாது. 12 மணிக்கு போய் கல்யாணம் பார்த்தானா நான் என் சமைத்தவர் 1 மணிக்கு தீக்கிரம் தொந்தரும் கிடையாது போல எனக்கு அந்த மந்திரம் எப்படி கேட்டீங்கன்னா சேதன் சபைதாரி தண்ணி காப்பாற்ற கண்டியா பிரம்மலோக சந்திரபில்
நீங்கள் தவம் செய்கின்ற பொழுது நாரத முனிவர் கொடுத்த மந்திரம் இருக்குது. உங்களை யார் பேர் சொல்றான்? உங்களை யார் பேர் சொல்றான்? என் வயிறு எரியாது. எப்படிலாம் வாழ்த்தேன் ஒரே பொண்ணு. என் பேர் சொல்ல நான் பார்த்து விடுவோங்க. அறியாதவர் எப்படிப்பட்ட தெரியுமா? வேதன் வேதத்தை இரவில் மறுத்தவன் சதுரமுகம் கண்டு அன்று கலந்தவன் பாய்ந்த சூழலை கொண்டு வேதத்தை அழித்த நாயகன் கைப்பற்றி கடலில் போட்டான். மற்றவர்கள் எடுத்து காப்பாற்றினார் அறியாதவர். அப்படிப்பட்ட அறியாமத்தை சொல்ல வேண்டாம் என்று தந்தையே. தந்தையே நீங்கள் ஏன் இப்படி கோம கேட்காத. நீங்கள் செய்யக்கூடிய அட்டுடைய மனாவதம் அனைத்தையும் அறிப்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எப்படி வரமா தெரியுமா? பாண்டவன் உண்மையில் குடலை பிடுங்கிய மாது லட்சுமி மங்கை பாகனும் உன் குடலை பிடிக்க மாலையை போட வராரு. அம்மையே அடிக்க மாட்டவா அடிக்க மாட்டவாடா அம்மையே தந்தையே என்னை இன்றிருந்த தந்தையாக நீங்கள் இருக்கலாம். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. தந்தையே தந்தையே என்னடா புனக்கிந்த கெதுமது
கேட்கிறாயே உன் நாமத்தை சொல்வதற்கு நீ என்ன ஏய் நல்லவராக இருந்தால் அது ஒன்றும் செய்ய மாட்டார். தம்பியை ஒன்றா சத்துரு தெய்வமோ தந்தையே தம்பியை கொண்ட சத்துருவாரா. பெற்றோர்கள் நீங்களா இருக்கலாம், ஆனால் அதையே செய்யும். அனாவதம் செய்தார் என்னோட சித்தப்பா நீங்களும் அனாவதம் செய்தால் என்ன பண்றான் அதுலயும் போலியா சாந்தத்தோடு தூக்கி போடு அதுலயும் போலியா செதில் போட்டு ஆட்டு அதுலயும் போலியா நெருப்பு தூக்கி போடு அதுலயும் போலியா பால் ஊட்டு அதுலயும் போலியா யாரு வீட்டுக்கு மெரி சாப்பிட்டோம் பேர்பட்ட புள்ள தேவையில்லை போடா நிச்சயமாக சொல்ல மாட்டேன். அறியானவர் நாராயண நாமத்தையே ஜபிப்பேன். அப்போ நாராயண நாமத்தையே ஜபிப்பேன். அப்பவும் நாராயணே செய்யும் என்று ஜபிப்பேன். மகாராஜா எத்தனையோ ஆட்கள் அவன் சாக மாட்டான். மலை மேல இருந்து உருட்டி விட்டான் சொல்ல மாட்டான்னா கீழே வந்து தொட்டியில் ஆடிங்கிறான். மலை மேல இருந்து உருட்டி விட்டா கீழே தொட்டியில் ஆடிக்கிறான். சம்பளத்தை விட சம்பளத்தை தண்ணியா வந்து போய் தண்ணியா இல்ல நெருப்புல எடுத்து போட்டா அக்னி இது ஒன்றும் பண்ண முடியாது. அவனா செக்குல போட்டா செக்கு தூள் தூரா வண்டி போச்சு. பாம்பு விட்டான்னு விட்டு பார்த்தான். பாம்பு கண்டா பழைய நடுங்கடா பாம்புடா பிரதானம் சொல்றான். பாம்பை விட்டா கடு பார்த்து வணங்குது. காரணம் யாரா எவர்கள் உனக்கு துச்ச கொடுத்து என்னை
ஒரு சிங்கம் பதுக்குதுன்னா ஒரு வேலை அடிக்கிறானா அப்ப பார்க்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும் உயிர் பழிக்கிறதுக்கு அது தண்ணியாக தானே நீங்க பயப்படுறீங்க எப்படி நானும் பயப்படுறேன். அவர் ரிப்பேர் பண்ண தெரியுமா அவர் உடனே எப்படி நினைக்கிறீங்க ஒருவர் ஓயாவும் இல்லை ஒருவர் பிரிவும் இல்லை உலகம் முழுவதும் அவர் கீழா அவர் கீழா நான் பெத்து வளர்த்து ஒரு மூட்டை எடுத்தேன். போய் எதிராளியாண்ட போய் என்னை சும்மா சேவல் ஓட்டு ஊருக்கு ஆரம்பிட்டு போ ஊருக்கு ஆரம்பிட்டு ஏன்பா அப்பனுக்கு ஒரு புள்ள என்ன சண்டைகள்லாம் சொல்ல முடியுது. அவன் பண்ண சண்டை தான் நம்ம வீட்டுல இப்ப நடக்குது. அதேதான் புடுத்து நடக்குது. உணரும் பல மூடையா உணரும் பல மூடையா அரியானவன் என் எதிரே வந்தான். என்ன பண்ணா சிறிய கருடன் மீது எங்கே போய் ஒளிச்சோம் பார்த்து ஓடி ஓடிங்க அப்போ இது வரலாம் என் எதிரில் வரல வரமாட்டான் வரமாட்டே இல்ல சிங்கமா இத்தனை கோபம் அந்தையே அந்தையே அரி பாகை
வனவாசம் என்ற நாடகத்தை எழுதியவர் 2 பேர். ஒன்னு கோணன்மேடை ராமசாமி முதலியார், மற்றொருவர் கலவை குமாரசாமி முதலியார். அதிலே இந்த கலியுகாதி காலத்திலே சரஸ்வதி அம்மனை நேரிலே தரிசித்தவர் கலவை குமாரசாமி முதலியார். அவர் எப்படி எழுதினார்? சிலை முதல் விழியா லட்சுமி தேவி மகிழ்மணாளன். ஒரு சிலை வடித்ததற்கு கண்களை வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா லட்சுமி அம்மாவுடைய கண்கள். சிலை முதல் விழியா லட்சுமி தேவி மகிழ்மணாளன். கலவை நகரில் வாழும் கரிவரத குணம். அவரு கலவை நகரில் இருக்கக்கூடிய கரிவரதராஜ பெருமாள் மேலேயே எழுதிட்டார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த காவியம் இரணிய விலாசம். இரணிய விலாசம் ஆடுறது சாதாரணமாக ஆட முடியாது. எப்படின்னா நாங்கள்லாம் இரணிய விலாசம் எப்படி கற்றுக்கணும்னா, நான் அருள் சுப்பிரமணி அவர் நடராஜ நாயகர் இவங்கெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கமல் கண்ண வாத்தியார் ரெண்டு கற்றுக்கணும் இரணிய விலாசத்தை. அந்த அப்பேற்பட்ட ஆசிரியர் கற்றுக்கினால்தான் அவர் ஆனதுல ஒரு முக்கால்வாசியாவது நாங்கள் ஆடிடுவோம். எங்களுக்கு இனிமேல் இரணிய விலாசம் ஆடுறது ஒரு சிறப்பான ஆள் இருக்கிறாங்க தெரியல. இன்னும் நான் பார்க்கல அவ்வளோ சிறப்பாக எதுவும் இல்லை. ஆடுறாங்க ஆடுறாங்க அப்படின்னா உச்சரிப்போட பாடுறோம். அப்போ இப்போ எப்படி இருக்கிறது? சிலை முதல் விழியா லட்சுமி தேவி மைக்கிமணாளன். ஆறவன் ஹரி 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 ஜெயோ ஹரியவன் சிதறி ஓடி நாடி எதுக்கு சொல்லணும்? நல்ல சொல்ல என்று நீ நிலையாய் கலை நின்று
ஆமாம் ஆறு வளர்ந்து போ ஆமாம் ஏய் ஒரு அடி சொல்றியா ஆ திருட்டு செவடியாரு போன பையன் நாராயணா நாராயணா மேஷ இல்லாத பையன் ஏய் ஆமா மகாராஜா மேஷ இல்லாத பையன் அப்பேர் பட்டவன் எப்படி வந்தான் என்ன பார்த்து எப்படி ஒண்ணு வந்திருக்காடா ஒரு மேட் எதிரியா வரைக்கும் போது முன்னே எதிரியா வரைக்கும் போது முன்னே கனவையில் பட்ட துடிக்கும் வாசல் மகிழுல்லாசன் சுயம் பிரகாசன் நரித்தந்திரம் பிடித்தவர் ஏய் சட் ஜெகஜட புந்தஹனாதிய சிந்தகிலி ரங்கஹாரியம் ஜெகஜட புந்தஹனாதிய எங்கே என்று தங்கை கொண்டு இருக்கின்றார் எங்கேயும் என் அரிதானையா சட் அரை எட்டு இருப்பான் என்றால் எனக்கு கட்டு வரியான ஒரு கட்டத்தை பேர் சொல்லலாமா பெரியனன்று பெற்ற பிள்ளை யாரும் பேர் சொல்லுவாங்களா உடுதான் புடிச்சுது உதான் பேய் புடிச்சது உன் பிள்ளையா சொல்ற மகாராஜா பேய் ஓடுறது வராரு ஹரியானா பேய் ஓடுறது வராரு எங்க புடிச்சது பேய்யா எங்க பேய் புடிச்சது யாரா வரது பேய் ஓடுறது டேய் நம்மதான் பையன் நீ எனக்கு புத்தி சொல்லிக்கிற நீ அடிச்சு போடுறோம் ஒரே புள்ளையா ஒரு இப்படிதான் உலகத்துல கெட்டு போகுது ஒரு புள்ளதான் பேர் சொல்லிட்டால ஒரு புள்ள வச்சுக்கிட்டா இப்படிதான் கெடுத்து ஒரு புள்ள முட்டியா அது எழுது மொத்த அழிச்சிட்டு குடிச்சு வர அது போய் அதுதான் ஒரு அப்ப சேர்த்து ஒரு வார்த்தையா சொல்லுங்க ஹரி ஓம் நமோ சொல்றேன் நன்றி ஜனஜனத்த பிடித்த என் தன்னையே பகவான்
ஏண்டா செவிலியா பையன் ஒரே வீட்டுல ஆடு பகை குட்டி வரும் ஆடு குட்டி வரவாகுது. ஒரே வீட்டுல எங்க அப்பனு முள்ளி கிருஷ்ணா பையன் அது கிருஷ்ண பையன் என்ன பண்ணா ஏற்பட்டவனா இருக்கும் திருட்டு நாராயணன் டேய் யாராக பாராணியோ யாராய எதிரில் வராய் யாராக பாராணியோ யாராய எதிரில் வராய் அருமைய தாராளமாய் பல கவிதையாய் அருமைய தாராளமாய் பல கவிதையாய் இந்த அரி எங்க இவனை கொண்டே கண்டுபிடிச்சு ஆமா இந்த அரி வாயை கொண்டு எங்க கண்டுபிடிச்சாங்க இது மாதிரியா நாமெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியே நின்று ஆமா வந்தாதான் தெரியும் ஒரே ஒரு இடம் போயிடுச்சுன்னா கூட அங்க எங்கன்னா அந்த கீழ் சவரி வச்சு ஒரே ஓடக்கூடாது அந்த இடம் போக கூடாது அப்படிதான் இந்த கலையில கஷ்டப்பட்டோம் அது கத்துருந்தானே பையன் கத்துனாதான் இந்த கலையில வளர முடியும் ஆமா சரியா சரி போ அது மகாராஜா அரி எங்க ராணி நல்லா கண்டுபிடிக்க மாட்டேன் இவனை வச்சு அந்த அரி எங்க கண்டுபிடிச்சிடலாம் கலை புடர்மணி தந்தையே அவனுக்கு கலை வளர்மணி உனக்கு புடர்மணி கையாலே வாங்கி கொடுத்துருவாங்க டேய் தந்தையே டேய் மந்திரி ஒரு பாராட்டி என்ன பாராட்டி என்னமா இத பத்திரமதி மந்திரி மரியாதையே பாதி இரண்டில வழி சொல்லு ஐயா உங்களை பார்த்தாவே உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும் ஏய் வேஸ்ட் டவல் யாருங்க ஏய் எவ்வளோ புண்ணியம் பண்ண தேவரெல்லாம் சிறை போட்டு அந்த உள்ள போடுப்பா நான் ஓடி போறேன்னு கேட்டேன் அந்த புண்ணியம் தான் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஒன்று வாய வைக்குது பிரம்மதேவன் அடிச்சு பாரு அந்த புண்ணியம் தான் வாய வைக்குது அந்த தியாக தீரனை விலகி போட்டதோ பிரம்ம தேவன் வந்து பிச்சை கேட்டதோ
நண்டு இருக்குது. ஆமா. ஏம்பா, ஒரு நண்டு குஞ்சு விட்டாதுன்னா தாய் நண்டு செத்து போடும். வாழை குளத்தலாம் குளத்தோம்னா மரம் செத்து போடும். சரி, மூங்கில் கதிர் வந்தா அம்மா மூணு செத்து போடும். அது போல இந்த புள்ளியாளி செத்து போய் எனக்கும் பயமா இருக்கு. நீ ஏன் சந்தேகப்படுற? அந்த அரியை கண்டுபிடிக்கும் போது இல்ல இப்போ ஒரு யோசனை வருது எனக்கு. என்ன நம்ம அந்த அரி இருக்கிறான் நரிதத்தை முடிச்சோம் அவன் நம்ம தேடி இருக்கிறோம். தேடி வரும். உன்னை பார்த்தா மைண்ட் ஓடுறான். இவன் என்ன சொல்றான்? சொல்றாரு இங்க காட்டினாலும் இருக்குதுன்றான், அங்க கண்ணா இருக்கு, அங்க காட்டினாலும் இருக்குதுன்றான், எங்க பார்த்தாலும் இருக்குதுன்றான். அந்த அரிய புடிச்சா இவனை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். புடி சுட்டு முடியா? இந்த மணியாதான் பயிர் வைக்க முடியல. முதல்ல புடியாச்சா டேய், திரும்ப முடியா? புடி எங்கலாம் பாரு. மூஞ்செல்லாம் திருடுவியா? இல்ல பன்னெண்டாடு போல இல்ல. டேய், கொண்டாந்துக்கிறேன். மரியாதை இருக்கிறான். தந்தையே, இந்த தூணிலும் இருக்கின்றார், துரும்பிலும் இருக்கின்றார், உன்னிலும் இருக்கின்றார், என்னிலும் இருக்கின்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்க கேட்கறேன்னு அங்க காட்டணும். நீங்கள் கேட்கின்ற இடத்திலே அந்த அரியானவரை நான் வர வைத்து காட்டுவேன் தந்தையே. இன்னும் தகுதியும் பாரு பாத்தியா. இவ்வளவு தைரியம் உங்களுக்கு யாரா கொடுத்தது? யாரும் தெரியலையா? ஐயா, இவ்வளவு தைரியம் உங்களுக்கு யாரு கொடுத்தது? எங்க கேட்கறாங்க? அரியாங்க வராங்க. நீங்க சொல்லக்கூடிய அரி நான் கேட்கக்கூடிய இடத்துல காட்டணும். நிச்சயமாக அப்படி காட்டலன்னா உன்னை வெட்டுவேன், அப்படி காட்டுனா உன்னையும் அவனையும் சேர்த்து விட்டுவேன். சரியா? அப்படியா தந்தையே? காட்டுனா நீ கூட உனக்கு கால் பண்ண புள்ளவனா போச்சு. எப்படின்னா கொண்டாடி செத்தா 3 மாசம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, புள்ள செத்தா அது மறந்துடுற மறுபடியும் ஒரு புள்ளி பத்துக்கிறான். தாய் தாய்ப்பு செத்தா அது கூட ஒரு வருஷம் மனம் முடிஞ்சு போகுது. கூட போட்டு தம்பி போனா ஐயோ சாவர வரையும் மறக்க முடியாது. இன்னொரு வாட்டி உன் தம்பி கூட பார்ப்போம் பிறக்க முடியாது. இன்னொரு வாட்டி உனக்கு செத்து கிடைப்பாரா பையா? கிடைக்க மாட்டானே. திருட்டு மூஞ்சி பையா. ஏய் தந்தையே, உடம்புல பயமே இல்ல. சிரிக்குதப்பா, சிரிப்பாக இருந்து என்ன பார்த்தாங்க.
யாரு செய்ய போற டெலிபோன் அட தாமா தோசை நாளே வீரவாளி நாளே ராமல ஜெயலாலே வீரவாளி நாளே இருப்பா தந்தையே நிச்சயமாக ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக ஹரி ஓம் நமோ நாராயணா. என் தந்தையானவர் ஈரேழு பதினாலத்திலும் நானே தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்கின்ற இடத்திலே உன்னை வரவழைப்பேன் என்று தந்தையிட சபதம் செய்திருக்கின்றேன். நிச்சயமாக நீ வர வேண்டும் சுவாமி. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக ஹரி ஓம் நமோ நாராயணாய அகிலாண்ட கோழி பிரம்மாண்ட நாயகா மங்கள நிகி நரசிம்மா ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக இந்த வேளை வர வேணும்
அந்த வரியை நீங்கள் தெரிவித்த வண்ணம் இதோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மணித்துணிலே ரெண்டு பேரும் வேணாமா நிச்சயமாக ஹரியானா வந்துவிட்டார். இவனை போய் தீவிரா பேசுற டேய் மணித்துணியில் உதயமாகிறான்றான். நிச்சயமாக மணி உதயமாகுவார். நீங்கள் டேய் நீங்கள் அந்த கம்பத்தை தட்டினால் ஹரியானா உதயமாகுவார். வரலனா நிச்சயமாக வருவார் தந்தையே. வரலனா நீ இருக்க மாட்டே அது அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். அட வரா மணித்துணியில் மணித்துணியில நம்ம துள்ள ஆமா மைதேவன் சொன்னாரே மைதேவன் சொன்னாரே கோபம் கொண்டு மட்டுமில்லா இருமையை பரிவரைக்கும் சந்தனல் மடவியும் போய் கடலில் விழியும் துதிரல் சேரல் மலக்கையை சுதிரல் மலக்கையை அந்த கோலம் மட்டும் தூக்கினேன் மணி தூளை தாக்கினேன் மரியா ஆரடா திருத்தி நின்றாய் அஞ்சியே மணி தூளியல் யாரடா நிறுத்தி நின்றே மணித்துணியிலே ஏரில் ஒளித்தங்கள் வாய் நிலவரம் கம்பன் தண்ணியே ஒளித்திட்டாலும் சேவகனால் அலியோ ஆரடா செய்ய வந்தால் புறப்படாதே இது நல்ல சமயம் இது நல்ல சமயமையா கல்யாண செய்ய இது நல்ல சமயமையா சமயமையா கல்யாண செய்ய இது நல்ல சமயமையா அதிபால நரசிம்ம உதயம் கேட்டிருக்கின்றார் உதயம் கேட்டிருக்கின்றார் அதிபால நரசிம்ம உதயம் கேட்டிருக்கின்றார் இது நல்ல சமயமையா தரிசனம் செய்ய இது நல்ல சமயமையா அண்டையே ஹரியானவர் உதவி செய்திருக்கின்றார். நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஹரியின் பாடத்திலே வீழ்த்தினால் அவர் என்ன செய்ய தெரியுமா? செய்த கூட்டமும் பொறுப்பார் முன்னே செய்த கூட்டமும் பொறுப்பார் நீங்கள் இதுவரை செய்த குற்றங்கள் அனைத்துமே அவர் பொறுத்து ஏற்கொள்வார். என்னைய ஏத்துக்கிறதுக்கு அவன் யாரா மீசலாத பையன் என்னை பார்த்து டேய் கத்தா என் மாவன காலை முடிச்சுடுவாங்க டேய் அண்டையே, ஒன்னா அந்த அரி ஆமாம், நாம் இருவரும் பாலத்தில் வீழ்ந்து வணங்க வாருங்கள். அடிப்பு தவறு மேலே சட் யாரடா நகைத்தவாடி நவமானி கூடியல் யாரடா நகைத்தவாடி நவமானி கூடியல் நானும் விட்டா பிடிப்பா.
நம்ம யாரும் கொல்லி போடுற கஷ்டம் என்னண்ணா வாங்க 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 டேய் தருண் ஜீரோ ஆலம்மா என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் முதலாண்டு நிறுவனராக இங்கே பெரிய காரியமாகிய இளைய விலாசப்பட்ட நாடகத்தை நடத்தி இங்கே புகழ் காட்டிய பட்டூர் கிராமத்தை சேர்ந்த கண்ணாடி அண்ணனுக்காக இந்த இல்லத்தினர்கள் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து இந்த கைத்தறி ஆடை அன்னாருக்கு அன்பளிப்பாக
கார்கனி வருவாயே கருடன் ஏறி கார்கனி வருவாயே கார்கனி வருவாயே கருடன் ஏறி கார்கனி வருவாயே